ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். 2036ஆம் ஆண்டு நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு செல்கிறீர்கள். உங்களுக்கு தேவையான உணவு இருக்கிறது, வீட்டிற்கு தேவையான பொருட்கள் இருக்கிறது. ஒரு ஏஐ ரோபோ உங்கள் வீட்டை கிளீன் செய்கிறது, மற்றொரு ரோபோ உங்கள் உணவை சமைக்கிறது. ஒரு ஏஐ சிஸ்டம் உங்கள் ஹெல்த் ரிப்போர்ட்டை அனலைஸ் செய்கிறது. உங்கள் வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லாமல் இருக்கலாம். அப்படியானால் நமக்கு பணம் எதற்காக தேவைப்படும்? உலகின் மிகவும் பிரபலமான டெக்னாலஜி என்டர்பிரினர்ஸில் ஒருவரான ஏலான் மஸ்க் அடுத்த 10 ஆண்டுகளில், அதாவது சுமார் 2036க்குள் மணியின் இம்பார்ட்டன்ஸ் மிகவும் குறைந்து ஒரு கட்டத்தில் மணி won't matter என்ற நிலை வரலாம் என்று கூறியிருக்கிறார். அவருடைய ரீசனிங் என்ன? ஏஐ மற்றும் ரோபாட்ஸ் மிகப்பெரிய அளவில் குட்ஸ் மற்றும் சர்வீசஸை உருவாக்க ஆரம்பித்தால் உற்பத்தி மனிதர்களின் தேவையை விட அதிகமாகிவிடலாம். அப்போது ஸ்கேசிட்டி குறையலாம். ஸ்கேசிட்டி குறைந்தால் மணியின் இம்பார்ட்டன்ஸும் குறையலாம். ஆனால் இது உண்மையிலேயே நடக்குமா? அல்லது இது டெக்னாலஜி உலகத்தில் சொல்லப்படும் இன்னொரு மிகப்பெரிய ப்ரெடிக்ஷன் மட்டும்தானா? இன்றைய வீடியோவில் ஏலான் மஸ்கின் இந்த ப்ரெடிக்ஷனை 50-50 அப்ரோச்ல பார்க்க போகிறோம். நம்பக்கூடிய காரணங்கள் என்ன, நம்ப முடியாத காரணங்கள் என்ன, முக்கியமாக நம்முடைய சாதாரண வாழ்க்கையில இது எப்படி இருக்கும்? முதலில் மஸ்க் என்ன சொல்றார் என்பதை புரிந்து கொள்வோம். அவர் நாளை முதல் மணி டிசப்பியர் ஆகிவிடும் என்று சொல்லவில்லை. ஏஐ, ரோபோட்டிக்ஸ் மற்றும் ஆட்டோமேஷன் மிகப்பெரிய அளவில் வளர்ந்தால் மனிதர்கள் இன்று செய்யும் பல வேலைகளை மெஷின்ஸ் செய்ய ஆரம்பிக்கலாம் என்பதுதான் அவருடைய முக்கியமான ஆர்குமெண்ட். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். ஒரு ஃபேக்டரியில் 100 ஒர்க்கர்ஸ் வேலை செய்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதுல பல ரெப்பிட்டிவ் ஜாப்ஸை ரோபாட் செய்ய ஆரம்பித்தால் அதே ஃபேக்டரி குறைந்த மனிதர்களுடன் அதிகமான ப்ராடக்ட்ஸை உருவாக்க முடியும். அதாவது ப்ரொடக்டிவிட்டி அதிகரிக்கும். இதே விஷயம் ஃபுட் ப்ரொடக்ஷன், கன்ஸ்ட்ரக்ஷன், டிரான்ஸ்போர்ட் மற்றும் மேனுஃபேக்சரிங் போன்ற பல துறைகளிலும் நடந்தால் ப்ராடக்ட்ஸ் மற்றும் சர்வீசஸ் மிக அதிகமாக கிடைக்க ஆரம்பிக்கலாம். இதுதான் மஸ்க் பேசும் அபண்டன்ஸ் என்ற ஐடியா. இதை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில பார்ப்போம். ஒரு ஃபியூச்சர் ஃபார்மில் ஏஐ சோயில் ஐ அனலைஸ் பண்கிறது. ரோபோட்ஸ் விதை போடுகின்றன. ஆட்டோமேட்டட் மெஷின்ஸ் வீட்ஸ் ஐ ரிமூவ் செய்கின்றன. ஏஐ இரிட்டேஷன் ஐ கண்ட்ரோல் செய்கிறது. ரோபோட்ஸ் ஹார்வெஸ்ட் செய்கின்றன. அப்போது மனித உழைப்பு குறைந்து ஃபுட் ப்ரொடக்ஷன் அதிகரிக்கலாம். ஃபுட் சப்ளை அதிகரித்தால் அதன் விலையும் குறையலாம். இதேபோல் ஃபியூச்சரில் ரோபோட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைகளை அதிகமாக செய்தால் வீடு கட்டுவதற்கான லேபர் காஸ்ட் குறையலாம். அப்போது நாம் இன்று அதிகமாக பணம் செலவழிக்கும் பல விஷயங்கள் குறைந்த விலையில கிடைக்கலாம். அப்படியானால் மணியின் இம்பார்ட்டன்ஸ் குறையலாம். ஆனால் இங்கே ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் இருக்கிறது. மணி எதற்காக முக்கியமானது? ஸ்கேர்சிட்டி காரணமாக. ஒரு பொருள் லிமிட்டடாக இருக்கிறது. அதை பல பேர் விரும்புகிறார்கள். அதனால் அந்த பொருளுக்கு வேல்யூ உருவாகிறது. உதாரணமாக, ஒரு நகரத்தில் 1000 வீடுகள் மட்டுமே இருக்கிறது. ஆனால் 10,000 குடும்பங்கள் அந்த வீடுகளை விரும்புகின்றன. ஏஐ எவ்வளவு பவர்ஃபுல் ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட பிரைம் லொகேஷனில் இருக்கும் லேண்டை அன்லிமிட்டடாக உருவாக்க முடியாது. அங்கே ஸ்கார்சிட்டி இருக்கும். அங்கே மணி இன்னும் முக்கியமாக இருக்கலாம். இதனால் ஏலான் மஸ்கின் ப்ரெடிக்ஷனை 100% உண்மை என்று சொல்ல முடியாது. ஆனால் அதை கம்ப்ளீட்லி இக்னோர் செய்யவும் முடியாது. ஏனென்றால் ஏஐ மற்றும் ரோபோட்டிக்ஸ் ஏற்கனவே வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு மனிதர்களுக்கு பல மணி நேரம் எடுத்த சில வேலைகளை ஏஐ சில நிமிடங்களில் செய்ய உதவுகிறது. ஒரு ஸ்டூடெண்ட் ஏஐ மூலம் எக்ஸ்பிளனேஷன் பெறுகிறார். ஒரு பிசினஸ் ஓனர் அட்வர்டைஸ்மெண்ட் உருவாக்குகிறார். ஒரு புரோகிராமர் கோட் அசிஸ்டன்ஸ் பெறுகிறார். ஒரு டிசைனர் புதிய ஐடியாஸ் உருவாக்குகிறார். அடுத்த கட்டத்துல ஏஐ பிசிக்கல் ரோபோட்ஸை கண்ட்ரோல் செய்து பிசிக்கல் வேர்ல்ட்ல வேலை செய்ய ஆரம்பிச்சா அதுதான் மிகப்பெரிய எகனாமிக் சேஞ்ச் ஆக இருக்கலாம். ஆனால் இன்னொரு கேள்வி, ஜாப்ஸ் என்ன ஆகும்? சில ஜாப்ஸ் டிசப்பியர் ஆகலாம். அதே நேரத்துல புதிய ஜாப்ஸ் உருவாகலாம். டெக்னாலஜி ஹிஸ்டரியில இதை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். சில பழைய வேலைகள் குறைந்தாலும் புதிய இண்டஸ்ட்ரீஸ் உருவாகி இருக்கின்றன. ஆனால் இந்த முறை ஒரு முக்கியமான டிஃபரன்ஸ் இருக்கிறது. ஏஐ பிசிக்கல் ஒர்க் மட்டுமல்ல, இன்டெலெக்சுவல் ஒர்க்கையும் ஆட்டோமேட் செய்ய முயற்சிக்கிறது. அதனால்
இந்த மாற்றம் முந்தைய டெக்னாலஜி ரெவல்யூஷன்ஸை விட பெரியதாக இருக்கலாம். இப்போது நம்முடைய 50-50 கன்க்ளூஷனுக்கு வருவோம். எலான் மஸ்க் சொல்வதை முழுமையாக ரிஜெக்ட் செய்ய முடியாது. AI, ரோபோட்டிக்ஸ் மற்றும் ஆட்டோமேஷன் உண்மையாகவே நம்முடைய வேலை முறையையும் வாழ்க்கை முறையையும் எக்கானமியையும் மாற்றப் போகின்றன. ஒரு நாள் ஃபுட், டிரான்ஸ்போர்ட், மேனுஃபேக்சரிங், ஹெல்த் கேர் மற்றும் பல சர்வீசஸ் மிகவும் சீப் ஆகலாம். அந்த உலகத்துல மணியின் இம்பார்ட்டன்ஸ் உண்மையிலேயே குறையலாம். ஆனால் மணி முற்றிலும் தேவையற்றதாகிவிடும் என்று இன்றே முடிவு செய்ய முடியாது. ஏனென்றால் லேண்ட் இருக்கும், எனர்ஜி லிமிட்டேஷன்ஸ் இருக்கும், நேச்சுரல் ரிசோர்சஸ் இருக்கும், லக்ஸரி ப்ராடக்ட்ஸ் இருக்கும், பிரைம் லொகேஷன்ஸ் இருக்கும், யூனிக் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கும் மற்றும் மிக முக்கியமாக இந்த AI மற்றும் ரோபோட்ஸை உருவாக்கும் வெல்த் யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கும் என்பதும் ஒரு பெரிய கேள்வி. அதனால எலான் மஸ்கின் பிரெடிக்ஷனை 50% நம்பலாம், 50% கேள்வி கேட்க வேண்டும். அவருடைய பிரெடிக்ஷனை இக்னோர் செய்ய முடியாது, ஆனால் அதை பிளைண்ட்லி பிலீவ் செய்வதும் சரியல்ல. 2036 எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அந்த ஃபியூச்சர் உருவாக்கும் டெக்னாலஜி இன்று நம்முடைய கைகளிலேயே இருக்கிறது. அப்படியானால் 2036 மணியின் பர்மான்ஸ் உண்மையிலேயே குறையுமா? அல்லது AI வளர்ந்தாலும் மணி எப்போதும் தேவைப்படுமா? உங்கள் ஒபீனியனை கமெண்டில் சொல்லுங்கள். இப்படிப்பட்ட ஃபியூச்சர் டெக்னாலஜி மற்றும் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸுக்காக ஜென் ஆல்பா பைட்ஸை தொடர்ந்து பாருங்கள். ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் செய்வது கடினம், ஆனால் அதை புரிந்து கொள்ள இன்றே தொடங்கலாம்.